சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஸா இருக்கீங்களா? நான் சங்கீதா, உங்க பிசியோதெரபிஸ்ட் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். இந்த வீடியோல சன்ஃப்ளவர் ஆயில், கோகனட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், ஆலிவ் ஆயில், பாம் ஆயில், நல்லெண்ணெய், இந்த மாதிரி எல்லா எண்ணெயை பத்தியும் பார்க்கலாம். முக்கியமா மரச்செக்கு எண்ணெய், கோல்டு பிரஸ்ட் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம், இதுல எது சிறந்தது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோல குக்கிங் ஆயில் பத்தின உங்க எல்லா சந்தேகங்களும் தீரும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஆயில் சிறந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி குக்கிங் ஆயில் நிஜமாலே நமக்கு தேவையான்னு பார்ப்போம். ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் தெளிவா நமக்கு குக்கிங் ஆயில் தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான கொழுப்புகள் தேவை. ஆனா அந்த கொழுப்பு நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்தே நமக்கு கிடைக்குமே தவிர குக்கிங் ஆயில்ல இருந்து தான் வரணும்ன்ற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, பால், முட்டை, இது போன்ற எல்லா உணவுகளிலும் நமக்கு தேவையான கொழுப்பு சத்து இருக்கு. அதனால குக்கிங் ஆயில் எசென்சியலான ஒரு விஷயம் இல்லை. இரண்டாவது முக்கியமான கேள்வி, எவ்வளவு குக்கிங் ஆயில் நான் யூஸ் பண்ணலாம்? ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் பிரகாரம் ஒரு நாளைக்கு நம்ம 4ல இருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் வரைக்கும் தான் யூஸ் பண்ணலாம். அதாவது 20 கிராம்ல இருந்து 30 கிராம் எண்ணெய் வரைக்கும் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அதுவும் இது ஆரோக்கியமான அடல்ட்ஸுக்கு தான். கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் குக்கிங் ஆயில இன்னும் குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன், ஒரு நாளைக்கு 2ல இருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெஸ்ட். ஒரு நாளைக்கு 2ல இருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் நம்ம கணக்கு எடுத்தோம்னா ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு 600 ml வரைக்கும் செலவாகலாம். அப்ப 2 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு 1 லிட்டர் 200 மில்லி எண்ணெய் போதுமான அளவு. வாங்க இப்ப குக்கிங் ஆயிலை எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். குக்கிங் ஆயிலை பத்தி பேசணும்னா முதல்ல நம்ம ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஆயிலை யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஸ்மோக் பாயிண்ட் ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவா இருக்கு. ஸோ முதல்ல ஸ்மோக் பாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு எண்ணெய சூடு பண்ணும்போது எந்த டெம்பரேச்சர்ல அது எரிஞ்சு புகைய வெளியிடுதோ அதுதான் ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். எண்ணெயில புகை வந்த பிறகும் அந்த எண்ணெயை சூடு பண்ணும்போது எண்ணெயில இருந்து ஒரு சில டாக்ஸின்ஸ் வெளியாகும். இந்த டாக்ஸின்ஸ் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல். அதனால நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ற ஆயிலுக்கு ஸ்மோக் பாயிண்ட் அதிகமா இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அதனால நம்ம ரொம்ப நேரம் பொரிக்கிற காய்கறிகளுக்கும் டீப் ஃப்ரை பண்றதுக்கும் ஸ்மோக் பாயிண்ட் அதிகமா இருக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணணும். ஸ்மோக் பாயிண்ட்டை மட்டும் வச்சு நம்ம எந்த ஆயில் சிறந்ததுன்னு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ரீஃபைண்ட் ஆயிலுக்குமே ஸ்மோக் பாயிண்ட் 400க்கு மேலதான் இருக்கு. ஸோ எல்லா ரீஃபைண்ட் ஆயிலுமே ஸ்மோக் பாயிண்ட்ல சிறந்தது. ஆனா நம்ம பெஸ்ட் நினைச்சு வாங்குற மரச்செக்கு எண்ணெய்க்கும் கோல்டு பிரஸ்ட் ஆயிலுக்கும் ஸ்மோக் பாயிண்ட் ரொம்பவும் குறைவு. அதனால மரச்செக்கு எண்ணெயையும் கோல்டு பிரஸ்ட் ஆயிலையும் டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம குக்கிங் ஆயிலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அதுல என்ன கொழுப்பு சத்து இருக்கு, எவ்வளவு அளவுல இருக்கு அப்படிங்கிறது தான். நம்ம ஃபேட்டை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு சேச்சுரேட்டட் ஃபேட், இன்னொன்னு அன்சாச்சுரேட்டட் ஃபேட். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டை திரும்பவும் நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், மியூஃபா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதை நம்ம பியூஃபா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பியூஃபாவை 2ஆ பிரிச்சோம்னா ஒமேகா 6, ஒமேகா 3. நம்ம ஸ்கிரீன்ல தெரிகிற எல்லா ஃபேட் வகைகளும் நமக்கு தேவையானவை தான். ஆனா சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் மியூஃபா இது ரெண்டுத்தையும் நம்ம உடலே ப்ரொடியூஸ் பண்ணிக்க கூடியவை. அதனால இவை இரண்டும் நம்ம டயட்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 3 இது ரெண்டுத்தையும் நம்ம டயட்ல இருந்து கண்டிப்பா எடுக்கணும். ஒமேகா 6, ஒமேகா 3 பத்தி அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் நமக்கு நிஜமாலே நல்லது தானா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் நல்லதா கெட்டதான்னு இன்னும் சயின்டிபிக் கம்யூனிட்டியே முடிவு பண்ணல. ஆனால் இப்ப இருக்கிற ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் டாக்டர் சேச்சுரேட்டட் ஃபேட்டால அதிகமா இருதய நோய் வரதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்டை கம்மியா எடுத்துக்கிறது தான் நல்லது.
நெய், கோகனட் ஆயில், பாம் ஆயில் இது மூணுத்துலயுமே சேச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப அதிகம். அதனால இது மூணுத்தையுமே அவாய்ட் பண்றது நல்லது. சேச்சுரேட்டட் ஃபேட் ஒரு கான்ட்ரவர்சியா இருந்தாலும் நியூஃபா நம்ம இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. யூஃபா நம்ம பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. அதனால நம்ம குக்கிங் ஆயில்ல இது 3 ஃபேட்டுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இந்த 3 ஃபேட்டுமே எல்லா ஆயில்லயுமே இருக்கு. ஆனால் கரெக்டான ரேஷியோல இல்ல. நம்ம WHO ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் இந்த 3 ஃபேட்டும் 1:1.5:1 ரேஷியோல இருக்கணும். 1 SFA, 1.5 நியூஃபா, 1 யூஃபா. இப்போ இன்னொரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற எந்த ஆயில்லையுமே ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த ரேஷியோல இல்லை. அதனாலதான் இப்ப மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனி பிளெண்டட் ஆயில தயாரிக்கிறாங்க. பிளெண்டட் ஆயில்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, 2 இல்ல 2க்கும் மேல்பட்ட வெஜிடபிள் ஆயில்ஸ கலந்து விற்கிறது தான் பிளெண்டட் ஆயில்ஸ். உதாரணத்துக்கு சஃபோலா கோல்டுல ரைஸ் பிரான் ஆயிலும் சன்ஃபிளவர் ஆயிலும் கலந்துருக்கு. நீங்க கமர்ஷியல் பிளெண்டட் ஆயில்ஸ்னா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வீட்லயே கூட 2 எண்ணெயை கலந்து பிளெண்டட் ஆயில உருவாக்கலாம். உதாரணத்துக்கு 85% கடல் எண்ணெயையும் 15% தேங்காய் எண்ணெயையும் கலந்தா உங்களுக்கு இந்த ரேஷியோ பர்ஃபெக்டா கிடைச்சிரும். இன்டர்நெட்ல ஒமேகா 3 ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு ஒமேகா 3 கிடைக்கிறது இல்ல. அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம குக்கிங் யூஸ் பண்ற எல்லா ஆயிலுமே நமக்கு ஒமேகா 6 போதிய அளவு கொடுக்குது. ஆனால் ஒமேகா 3 எந்த ஆயிலையுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல. 2 ஆயில்ல மட்டும் ஒமேகா 3 கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஒன்னு சோயாபீன் ஆயில், இன்னொன்னு மஸ்டர்ட் ஆயில். 2 எண்ணெயிலுமே 100 கிராம்ஸுக்கு 7 கிராம் ALA இருக்கு. ஆனா சோயாபீன் ஆயில்ல ஒமேகா 6ஓட அளவு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மஸ்டர்ட் ஆயில்ல கரெக்டா ஒமேகா 6 ஒமேகா 3 ரேஷியோ இருக்கு. அதனால மஸ்டர்ட் ஆயில ஒமேகா 3க்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போ மரச்செக்கு எண்ணெய்க்கும் கோல்டு பிரஸ்ட் ஆயிலுக்கும் ரீஃபைண்ட் ஆயிலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். மரச்செக்கு எண்ணெய் அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னலான முறையில மரச்செக்குல விதைகளை போட்டு அதை ஆட்டி எடுக்கிற எண்ணெய் மரச்செக்கு எண்ணெய். மரச்செக்குல எண்ணெயை தயாரிக்கும் போது அந்த எண்ணெய் சூடாவதில்லை. எண்ணெய் சூடாகாததுனால ஹீட்னால அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சில விட்டமின்ஸும் பைட்டோ கெமிக்கல்ஸும் மரச்செக்கு எண்ணெயில அதிகமா இருக்கும். மரச்செக்கு எண்ணெயும் கோல்டு பிரஸ்ட் ஆயிலும் ஒன்னான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. கோல்டு பிரஸ்ட் ஆயில் மிஷின்ல தான் தயாரிக்கப்படுது. ஆனா அந்த மிஷின் எண்ணெயை சூடாக்காம பார்த்துக்கும். அதனால மரச்செக்கு எண்ணெயில நியூட்ரியன்ஸ் ப்ரிசர்வ் ஆகுற மாதிரி கோல்டு பிரஸ்ட் ஆயிலையும் நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப ரீஃபைண்ட் ஆயிலை விட மரச்செக்கு எண்ணெய் நல்லதா? ரீஃபைண்ட் ஆயிலை விட மரச்செக்கு எண்ணெய் சிறந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா மரச்செக்கு எண்ணெய்க்கும் ஸ்மோக் பாயிண்ட் அதிகம். அதனால ஹை ஃப்ளேம் குக்கிங்க்கு மரச்செக்கு எண்ணெய் சூட்டபிளா இருக்காது. அது மட்டும் இல்லாம மரச்செக்கு எண்ணெய் சீக்கிரமா கெட்டும் போகும். அது மட்டும் இல்லாம ரீஃபைண்ட் ஆயிலுக்கும் கோல்டு பிரஸ்ட் ஆயிலுக்கும் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ்லயும் பெருசா வித்தியாசம் இல்லை. ஆயில ரீஃபைன் பண்ணும்போது அதுல இருக்கிற விட்டமின் ஏவும் டியும் 100% அழிஞ்சு போகுதுங்கிறது உண்மைதான். ஆனா ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே விட்டமின் ஏவாலையும் விட்டமின் டியாலையும் ஃபோர்ட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் விற்பனைக்கு வருது. அப்போ விட்டமின் இயும் விட்டமின் கேயும் எப்படின்னு நீங்க கேட்கலாம். விட்டமின் கேவோட லாஸ் பெருசா இல்ல. ஏன்னா அது ஹீட் ஸ்டேபிள் விட்டமின். விட்டமின் இயோட அளவு குறைஞ்சாலும் அதுக்காக மரச்செக்கு எண்ணெய் தான் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. விட்டமின் இ அதிகமா இருக்கிற எண்ணெய வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மரச்செக்கு கடல் எண்ணெய்க்கும் ரீஃபைண்டு கடல் எண்ணெய்க்கும் நியூட்ரிஷனல் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற 2 நியூட்ரிஷனல் வேல்யூமே ஆர்கானிக் கோல்டு பிரஸ்ட் கடலெண்ணெயோட நியூட்ரிஷனல் வேல்யூ. இந்த 2 பிராண்டோடைய விட்டமின் இ கண்டென்ட்ட பாருங்க. ஒண்ணுத்துல 11 கிராம் இருக்கு, இன்னொன்னுத்துல 18 கிராம் இருக்கு. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வெறும் கோல்டு பிரஸ்ட் ஆயிலா இருக்கிறதுனால மட்டுமே அது விட்டமின் ரிச்சா இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு ஆயில் விட்டமின் ரிச்சா இருக்கணும்னா அதுக்கு பயன்படுத்தப்பட்ட காயும் விட்டமின் ரிச்சா இருந்திருக்கணும்.
இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது ஒண்ணு மரச்செக்கு எண்ணெயோடது, இன்னொன்னு ரீஃபைண்ட் ஆயிலோடது. மரச்செக்கு எண்ணெயில 11 மில்லிகிராம் விட்டமின் இ இருக்கு. அதே ரீஃபைண்ட் ஆயில்ல 10 மில்லிகிராம் விட்டமின் இ இருக்கு. இப்போ சொல்லுங்க, ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இன்னும் சொல்ல போனா ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில்ல 41 மில்லிகிராம் விட்டமின் இ இருக்கு. இது ஆல்மண்ட் ஆயிலை விட அதிகம். ரேஷன் கடையில வாங்குற பாம் ஆயில் யூஸ் பண்ணலாமா? பாம் ஆயில்ல சேச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால டெய்லி குக்கிங்க்கு நான் பாம் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் பாம் ஆயிலோட ஸ்மோக் பாயிண்ட் ரொம்ப அதிகம். அதாவது 450 ஃபேரடுக்கும் அதிகமா இருக்கு. அதனால அக்கேஷனலா டீப் ஃப்ரையிங்க்கு பாம் ஆயில் ஒரு நல்ல ஆயில் தான். அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க ஒரே ஆயில்ல 2-3 வாட்டி நான் குக் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாம் ஆயில் யூஸ் பண்ணுங்க. கீ அதாவது நெய் நிஜமாலே ஒரு சூப்பர் ஃபுட்டா? நெய்ல சேச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப அதிகம். மியூஃபா பியூஃபா ரெண்டுமே கம்மியா தான் இருக்கு. அதனால நெய் ஒரு சூப்பர் ஃபுட் எல்லாம் இல்ல. அதை கண்டிப்பா கம்மியா தான் எடுத்துக்கணும். நெய் டெய்லி சாப்பிடுறதுனால உடல் எடை குறையுமா? நெய்ல சிஎல்ஏ இருக்கு. அது உடல் எடையை குறைக்க உதவும் அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. ஆனா சிஎல்ஏ வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய டோஸ் பாத்தீங்கன்னா 1000ல இருந்து 3000 மில்லிகிராம் வேணும். ஆனா ஒரு டேபிள் ஸ்பூன் கீல 50ல இருந்து 100 மில்லிகிராம் சிஎல்ஏ தான் இருக்கு. அதனால இது வெயிட் லாஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாது. என்னங்க ரொம்ப கதை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனோ? இப்ப சுருக்கமா சொல்றேன் வாங்க. எண்ணெய லிமிட்டா யூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 6 ஸ்பூன் எண்ணெய்க்கு மேல யூஸ் பண்ண வேண்டாம். அதுவும் நீங்க ஹெல்த்தியான அடல்ட்டா இருந்தா. கரெக்டான எஸ்எஃப்ஏ மியூஃபா பியூஃபா ரேஷியோ அட்டைன் பண்றதுக்கு பிளெண்டட் ஆயில் ஒரு சிறந்த வழி. வீட்லயே ஆயில்ஸ பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கோல்டு பிரஸ்ட் ஆயில இட்லி பொடியில கலந்து சாப்பிடவோ இல்ல சாலட் ட்ரெஸ்ஸிங்கோ யூஸ் பண்ணுங்க, பரவாயில்ல. ஆனா ஹை ஃப்ளேம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சிறந்த எஸ்எஃப்ஏ மியூஃபா பியூஃபா ரேஷியோக்கு ரைஸ் பிரான் ஆயில் க்ளோஸா இருக்கு. விட்டமின் இக்கு சன்ஃபிளவர் ஆயில். எல்லா ஆங்கிள்லயும் ஒரு சிறந்த ஆயில்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரையில மஸ்டர்ட் ஆயில் அதாவது கடுகெண்ணெய் டாப் வின்னரா நிக்குது. ஏன்னா இதுல சேச்சுரேட்டட் ஃபேட் கம்மியா இருக்கு. மியூஃபா பியூஃபா ரெண்டுமே அதிகமா இருக்கு. முக்கியமா அதிகமான ஒமேகா 3 இதுல இருக்கு. ஃபார்ச்சூன் ரீஃபைண்ட் மஸ்டர்ட் ஆயில்ல 10 மில்லிகிராம் ஒமேகா 3 இருக்கு. இன்னொரு அபூர்வமான குவாலிட்டி நம்ம மஸ்டர்ட் ஆயில்ல இருக்கு. என்னன்னா ஈவன் கோல்டு பிரஸ்ட் மஸ்டர்ட் ஆயில்ல கூட ஸ்மோக் பாயிண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஹை ஃப்ளேம் குக்கிங்க்கு கூட மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட பெஸ்ட் ஆயில் ரெக்கமெண்டேஷன் கடுகு எண்ணெய் அதாவது மஸ்டர்ட் ஆயில். ஒரு சிலர் மஸ்டர்ட் ஆயில்ல எருசிக் ஆசிட் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன்ல எருசிக் ஆசிட் கண்டென்ட் ப்ராப்ளமேட்டிக்கா தெரியல. நீங்க எருசிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட்ல லோ எருசிக் ஆசிட் மஸ்டர்ட் ஆயில் அவைலபிளா இருக்கு. குக்கிங் ஆயில் பத்தின பல சந்தேகங்கள் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நம்புறேன். இன்னும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.